ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரை வரி விதிக்க ட்ரம்பிற்கு அதிகாரம் கொடுக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளது. ட்ரம்ப் இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்துள்ள நிலையில் இது சட்டமானால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளை தண்டிக்க அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கும் தடை மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகிறது. இந்த மசோதாவுக்கு ட்ரம்ப் ஆதரவும் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ட்ரம்ப் உடனடியாக இதற்கு ஒப்புதல் கொடுத்து விடுவார். இந்த மசோதா மீது அடுத்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும் என தெரிகிறது. இதன் மூலம் இந்தியா மற்றும் சீனாவுக்கான வரிகளை 500% வரை அமெரிக்காவால் உயர்த்த முடியும். கச்சா எண்ணெய் மட்டுமின்றி ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம் வாங்கும் நாடுகளுக்கும் இதன் மூலம் வரியை உயர்த்த முடியுமாம். ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த லிண்ட்சே கிரஹாம் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ரிச்சர்ட் ப்ளூமென்டன் ஆகியோர் இணைந்து இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளனர். இந்த மசோதா மட்டும் நிறைவேறினால் அது ட்ரம்பிற்கு மிகப்பெரிய பவரை கொடுக்கும். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்காவால் அதிகபட்ச வரியை விதிக்க முடியும். வரிச்சுமை காரணமாக இந்த நாடுகள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தும். இதன் மூலம் நிதி கிடைக்காமல் உக்ரைன் போர் முடியும் என்பது அமெரிக்காவின் நம்பிக்கை. இது தொடர்பாக கிரஹாம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உக்ரைன் போர் நிறுத்தம் செய்ய ஓகே சொல்லியுள்ளது. ரஷ்யா ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் அப்பாவி மக்களை கொல்கிறது. இந்த மசோதா சரியான நேரத்தில் வந்துள்ளது. போருக்கு எரிபொருள் கொடுப்பது போல ரஷ்ய எண்ணெயை சில நாடுகள் வாங்குகிறார்கள். இந்த மசோதா மூலம் அந்த நாடுகளை அதிபர் ட்ரம்பால் தண்டிக்க முடியும் என பதிவிட்டிருக்கிறார். இதில் மற்றொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்கிறது. அதாவது அமெரிக்க எரிசக்திகளை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வதும் ரஷ்ய முதலீடுகளையும் இந்த மசோதா தடை செய்கிறது. இந்த மசோதா மீது விரைவில் வாக்கெடுப்பு நடக்கும் என்றே தெரிகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை என்னதான் அதிபர் ஆதரவே இருந்தாலும் கூட அனைத்து மசோதாவும் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்ல முடியாது. எனவே இந்த மசோதா நிறைவேறுகிறதா இல்லையா என்பதை முக்கியமாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மற்றொரு பக்கம் இந்தியாவின் மீது இறக்குமதி வரிகளை உயர்த்த அதிபர் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளதும் கூட நமக்கு கவலையை தருவதாகவே இருக்கிறது. இப்போது சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாதான் ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெயை வாங்குகிறது. ஏற்கனவே இதற்காக இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரியை விதித்திருக்கிறார். இது இந்தியா அமெரிக்கா உறவை பாதித்தது. இருப்பினும் சமீபத்தில் தான் இந்தியா மீதான வரியை உயர்த்த ரெடி என்பது போல ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால், எனது செயல்களால் மோடி மகிழ்ச்சியாக இல்லை என்பது எனக்கு தெரியும். என் மீது அவர் அதிருப்தியில் இருக்கிறார். இருந்தாலும் மோடி ஒரு நல்ல மனிதர், அவர் நல்லவர். ஆனால் என்னை மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் முக்கியம். நான் நினைத்தால் வரியை மேலும் கூட உயர்த்த முடியும் என கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் 500% வரியை அனுமதிக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வருவது என்பது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.